There used to be a Siddha in Linghi Chetty Street. All these Siddhas வேணும்னே அவங்கள கன்சில் பண்ணிக்குவாங்க பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் நான் டிசர்விங் பீப்புள் டு கோ டு தம். அதனால் வேணும்னே குப்பைக்கார மாதிரி பிச்சைக்கார மாதிரிலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட அந்த ஸ்பிரிட் இருந்தால் தான் அவங்கள நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ஒரு நல்ல சாமியார் மடத்தில் உட்காந்து எல்லாரும் போயிடுவாங்களே. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சித்தாஸ் கல்ச்சர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து ஒரு கோமணம் மாதிரி ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு உட்காந்துருப்பாரு. கால் ரெண்டு இப்படி குந்தி உட்காந்துருப்பாரு. எப்போ சாமி மாதிரி எப்பப்பாரு தலையில் ஒரு ரப்பன் போட்டிருக்கோம். அண்டு அவர்கிட்ட போனால் பிளஸ்ஸிங் எப்படின்னா அங்கே ஒரு பக்கத்தில் டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் போய் சாமிக்கு டீன்னு கேட்கணும். அந்த டீ கடைக்கார பையன் கொண்டாடக்கூடாது, நீங்கள் எடுத்துன்னு போகணும். அப்போ தான் அவர் எடுப்பார். He wants you to see whether you are egoistic or not. ஒரு லிங்கி செட்டி ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டில் நீ வந்து டீ கப்பெல்லாம் எடுத்துன்னு ஒரு குப்பைக்கார சாமியார்கிட்ட போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ ஒரு ஈகோலெஸ் ஸ்டேட் இருக்கணும். இல்லைன்னா அவங்க நினச்சிக்குவாங்க இவங்க நினச்சிக்குவாங்கன்னு உங்களுக்கு தோணும். அதுதான் அவரோட டெஸ்ட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஒரு 10 எம்டி கிளாஸு, ஒரு 4 கப்பில் டீ, ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு கொடுப்பான். அது நீங்களே எடுத்துன்னு வந்து சாமிக்கிட்ட வைக்கணும். அவர் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்பார். பார்த்துட்டு அவ்வளோ பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டீ ஊற்றுவார். அந்த தண்ணி எடுத்து கீழே கொட்டிட்டு எல்லாருக்கும் ஒரு கப்பு அந்த டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிங்கான்னுவார். எல்லாரும் டீ குடிக்கணும். ஒரு பீடி பற்ற வச்சுன்னா அவர் எல்லாருக்கும் பீடி கொடுப்பாரு. நீ வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லு. அண்டு நீ போகிறபோது அவர் கீழே இருந்து 10 பைசா 5 பைசா எடுத்து ஜோபில் போடுவார். இஃப் ஹி ஃபீல்ஸ் லைக் யூ வில் டூ தட். அண்ட் ஹி யூஸ் டு ஹேவ் வெரி பியூட்டிஃபுல் வேர்ட் கால்ட் மேகநீர். இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மாவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த லிங்கி செட்டி ஸ்ட்ரீட் அருள்வெளி சித்தர் வச்ச பேர் வந்து மேகநீர். ஏன் மேகநீர்னு பேர் வைக்கிறாருன்னா, இந்த பூமியில் இருக்கிற வாட்டர் தான் எவாப்ரேட் ஆகி கிளவுட் ஆகுது. அந்த கிளவுட் தான் திருப்பியும் மழையாக வருது. அந்த மாதிரி இப்போ எக்ஸ் இறந்து போறாருன்னா அந்த இறந்து போனவருடைய உடம்புல இருக்கிற ஸ்பிரிட்டு மேலே போகுது, எத்திரியல் லேயருக்கு போகுது. கொஞ்ச நாள் பித்ருலோகத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் வேற ஒரு உடம்பு பூமியில் அவதரிக்கிற போது அதில் வந்து ஒட்டிக்குது. ஸோ எப்படி தண்ணி மேலே போய் கீழே வருதோ மேக நீர், அந்த மாதிரி இந்த ஆத்மா கூட மேலே போயிட்டு புது உடம்புக்கு வருது. அதான் அவருடைய ரொம்ப ஆத்மாவை விட அழகாக யாருமே சொல்ல முடியாது. So he used to use the word manganese, and the way he talks will be very funny. One day I took this Krishnaveni Amma. I said no, she was Sabari in one birth. Now she is in Kalyanathutam doing puja. Once she came to Madras, I took her to Kaligambal temple. From Kaligambal temple, I took her to this Samyar. அந்த அம்மா பார்த்த உடனே அவர் இப்படிதான் பாடுவார். அந்த காலத்து அவையார் மேக நீர. அந்த காலத்துல அவையாரா இருந்தாலும் அந்த பொம்பளை, அதனால அவையாரா இருந்த ஆத்மா இது. அந்த காலத்து அவையாருன்னு மேக நீரு அப்படின்னு. இப்ப நான் போறேன்னு வச்சுக்கோ, ஏன்னா முதல்ல பார்த்த போது அவர் சொன்னது சிதம்பரம் நடராஜன் மேக நீரு. சிலுவை மதம், பிற மதம், தாடி வச்ச மதம் எல்லாம் பார்த்து அப்பா ஸ்கூலுக்கு கூட்டுன்னு போற போது கையை விட்டுட்டு போன மேக நீரு. He says, I have taken birth in different religions and in the last janma I was to pack off. I missed it by a small thing. In the last birth itself I was to pack off. I ran off when they arranged my marriage. Okay, that's why I have come to live that pending years in a family life. So he said that. He said, அப்பா ஸ்கூலுக்கு கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற போது கையை விட்டு ஓடி போன மேகன். I should have married in the last birth, I would have not come now. So I was to fulfill that karma. And that he used to say. ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு I went to him on a வைகுண்ட ஏகாதசி day. எல்லாம் மன்னிட்டி டேஸ் I am talking about. And என்ன பண்ணாரு, அங்கே ஒரு இடம் காட்டி அங்கே போய் நில்லு அப்படின்னாரு. I went and stood there. And then he called me. ஒரு பக்கத்தில் ராகு கிட்ட துட்டு எடுத்து கொடுத்து இந்த காதில் போடுறது கண்ணில் போடுறதெல்லாம் வாங்கினுவோம் அப்படின்னாரு. ஸோ தட் மேன் வெண்ட் அண்ட் பாட் சம் இயர் ட்ராப்ஸ், ஐ ட்ராப்ஸ் அண்ட் சம் அமிர்தாஞ்சன் அண்ட் ஆல். இந்த சாமியார் என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டு அவர் மடியில் என் உடம்ப போட்டு காதுக்குள்ளே இயர் ட்ராப்ஸ் விட்டாரு. அங்கே கொஞ்சம் அழுக்கு பஞ்சு இருந்ததுல அது வச்சாரு காதுக்குள்ள. தென் கண்ணை திறந்து ஐ ட்ராப்ஸ் விட்டாரு. இமேஜின் இன் a busy street where I lived from 1960s.
I am undergoing all these things. கை டிராஸ் விட்டாரு. அப்புறம் அமிர்தாஞ்சி எடுத்து என் தலைக்கு தேய்ச்சாரு. தேய்ச்சிட்டு இன்னிலிருந்து முதுகில் இருந்த பெண்டெல்லாம் நிமித்தி விட்டேன். முதுகில் இருந்த பெண்டெல்லாம் நிமித்தி விட்டேன். இன்னிலிருந்து காது நல்லா கேட்கும், கண்ணு நல்லா தெரியும், போயிட்டு வா இசன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ரேடியோ இல்லாம காதுல பாட்டு கேட்கலாம், டிவி இல்லாம என்ன நடக்குது எங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மகாபாரதத்துல யூஸ் ஆகணும். Sanjayan was able to sit and he was able to narrate the whole Mahabharata. அப்படி ஒரு பவர் இருக்கு. அதே மாதிரி ரேடியோ இல்லாம காதுல என்ன போகுதுன்னு கேட்க முடியும், அப்படி ஒரு பவர் இருக்கு. So this man was so powerful and he gave me that power on a Vaikuntha Ekadasi day, and he does it so effortlessly, putting ear drops முதுகுல பெண்ட் நிமித்திட்டு எல்லாம் நல்லாச்சு, கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா தெரியும், போ அப்படின்னு. I was surprised at this man's powers, because even I don't know that he was so powerful. And மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன், சாமி இவ்வளோ பெரிய ஆளா இருக்க, உன்னை பற்றி இந்த ஜனங்களுக்கு தெரியலையேட்டு. Then he came near me and said, டேய் இந்த ஓசி வைத்தியெல்லாம் உனக்கு தாண்டா, வீட்டுல போய் என்னை பற்றி அகராதி படிக்காத. He says, this is only for you, don't talk about me to others. இந்த ஓசி வைத்தியம் உனக்கு தான், வீட்டுல போய் என்னை பற்றி யாருக்கிட்டையும் அகராதி படிக்காத. So that man left his body, and the last day when he was to leave the body, he shaved himself. அதற்கு ஷேவ் எல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் கட்டின இந்த துணி எல்லாம் போட்டு எரிச்சிட்டு ஒரு புது வெள்ளை டவல் கட்டிக்கிட்டு he sat opposite direction and left his spirit for 3 days. At that time Indira Gandhi died. There was no place to bury him because everywhere there was confusion. So at last Sriperumbudur பக்கத்துல there is a place called Ramanuja Nagar. So we all went to VGP and said, ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க, இடம் இல்லை சாமி அடக்கம் பண்ணணும். சரி, அங்கே வந்து ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த எனக்கு வித்தரவன் வந்து இங்கே ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு, இதை நான் ஃப்ரீயாக தரேன், நீங்கள் இங்கே கோயில் தான் கட்டணும், யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நீ வேணா போய் பாருங்க. ஸோ மை செல்ஃப், த ஓல்டு ஐஜி பரமகுரு, இந்த மாதிரி ஒரு கேங் அது. ஸோ அந்த இடத்துல அவர் அடக்கம் பண்ணியிருக்கு, விஜிபி ராமானுஜ நகர் நியர் ஸ்ரீபெரும்புதூர். திஸ் வாஸ் அனதர் கிரேட் மகான்.